தமிழகத்தில் தற்போது கொரோனா பாதிப்பு காரணமாக 104 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தொற்று பாதிப்பில் இருந்து மீண்டு 8 பேர் தற்போது வரை வீடு திரும்பி உள்ளார்கள். இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா எம்பியான சி.வி. சண்முகத்திற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அதிரடியாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்தது. அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியாகி உள்ளது. இதனையடுத்து தனிமைப்படுத்தப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் தற்போது தீவிர சிகிச்சை அளித்து வருகிறார்கள். தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 2வது முறையாக கொரோனா பாதிக்கப்பட்ட சம்பவம் தற்போது அதிமுகவினர் மத்தியிலும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது.